السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதன் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 33 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 34வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். வாருங்கள், இந்த கிதாபின் மூலம் நாம் தெளிவான இலக்கணத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதனால்தான் கிதாபின் பேரே அந்நஹ்வுல் வாதிஹ் என்று வைத்துள்ளார்கள். இதன் மூலம் நம் அரபி இலக்கணத்தை தெளிவாகவும் இலகுவாகவும் மாணவர்களுக்கு புரியும் வகையில் நாம் கற்றுக்கொள்ள முடியும், கற்றுக் கொடுக்கவும் முடியும். அதனால்தான் இந்த தனித்துவமான கித்தாப் இதில் பயிற்சிகளுடன் கூடிய ஒரு கித்தாபாக இருக்கின்றது. இதை தொடர்ந்து நாம் காண்போம். இதன் மூலம் நம் அரபு இலக்கணத்தை தெளிவாக புரிந்து கொள்வதற்கும் கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், இன்று ஒரு புதிய பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். ஜஸ்முல் முலாரிஇ ஃபி ஜவாபி தொலவி என்ற ஒரு புதிய பாடத்தை இன்று நாம் என்ன செய்ய தொடங்க உள்ளோம். தலபின் பதிலிலே வரக்கூடிய முலாரிக்கு ஜஸ்மு செய்வது. இப்ப தொலப் என்றால் நம்மளுக்கு தெரியும், தேடும் அர்த்தம் கொடுக்கக்கூடியது. தேடும் அர்த்தம் கொடுக்கக்கூடியது எதுவெல்லாம்? அம்ரு, நஹி, இதுவெல்லாம் தேடுவோம்ல. ஒரு செயலை செய்ய தேடுவது, இது முன்னாடியே நம்ம நஹ்வுல் வாலியா முதல் பக்கத்திலே பார்த்துட்டோம். தேடுதல், தலபுடைய செயல்கள் என்ன என்ன. அம்ரு என்ன செய்யும்? ஒரு செயலை செய்ய சொல்லி தேடும். அதே போல நஹி என்ன செய்யும்? ஒரு செயலை செய்யக்கூடாது என்பதை தேடும். இப்படி ஒரு செயல் அம்ரு, நஹி, ஏவல், விலகல், தடுத்தல், இதுவெல்லாம் என்னது? தலபுடைய செயல்கள். அப்ப அதற்கு பதில் வரும். அந்த பதிலிலே வரக்கூடிய முலாரி. இப்ப நம்ம பாடத்திற்குள் போகும் பொழுது தெளிவாக பார்ப்போம். அப்ப அந்த அம்ருக்கோ அல்லது தலபுடைய அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு தலபுடைய அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேலுக்கு பதில் வரும் பொழுது அந்த பதிலிலே வரக்கூடிய முலாரிக்கு ஜிஸ்மு வழங்குதல். சரி, அந்த முலாரி என்ன செய்வது? யாராபில் ஜிஸ்முடைய யாராப் வழங்குதல். அதுதான் என்ன செய்ய போறோம், தெளிவாக பார்க்க போகிறோம். வாருங்கள், முன்னாடி சுருக்கத்தை பார்த்துவிட்டு நாம் என்ன செய்வோம், பாடத்திற்குள் போவோம். அப்ப இதோடைய சுருக்கம் என்ன என்று கேட்டீர்கள் என்றால், பாட சுருக்கத்தை காண்பிடுவோமா? இப்ப முதலில் மிகவும் இதுவும் ஒரு சின்ன ஒரு பாடம்தான். என்னவென்றால், உதாரணத்திற்கு ஒன்றை மட்டும் படித்து நாம் என்ன செய்து விடுவோம், அர்த்தம் வைத்து விடுவோம். அர்த்தம் வைத்து விட்டு நாம் என்ன செய்வோம், அதன் விளக்கத்தை பார்த்து விட்டு பஹஸுக்குள் நாம் என்ன செய்வோம், போவோம். அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு தெரியும். ஆஹ் இங்க அல் அம்சிலத்து உதாரணங்கள். முதலாவது, லா துக்ஸிரில் இதாப. லா துக்ஸிரில் இதாப, நீ திட்டுவதை அதிகப்படுத்தாதே. நீ என்ன செய்யாதே? திட்டுவதை அதிகப்படுத்தாதே. பழிப்பதை, திட்டுவதை அதிகப்படுத்தாதே. அப்படி அதிகப்படுத்தினால் எக்ஸுர் அஸ்திகாஉக. ஆஹ் இங்கதான் வித்தியாசம். இந்த இருக்குல்ல, இதை நம்ம படிக்கும் பொழுது இது தொலைப்பு தானே. லாத்துக் சரி இத்தாப்ப, திட்டுவதை நீ என்ன செய்யாதே, அதிகப்படுத்தாதே அப்படின்னு என்ன செஞ்சோம், நகியுடைய அர்த்தம் கொடுக்குதுல. ஒரு செயலை செய்யாமல் இருக்க தேடுதுல. அப்ப இது என்னது? நகி. அதிகப்படுத்தாதே நகியா வருதா? அப்படி நகியா வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பதில் வந்திருக்கு. இப்படி ஒரு நகி வந்துட்டு பின்னாடி வருவது பதில் என்பார்கள். இந்த நகி, இந்த தலப்புடைய ஃபேலுக்கு வரக்கூடிய, இந்த வாசகத்திற்கு வரக்கூடிய பதில் தான் இது. இதற்கு அர்த்தம் வைக்கும் பொழுது இதற்கு நடுவில் நாம் என்ன செய்ய வேண்டும், ஒரு நிபந்தனையை நாமே சொல்லி அதுக்கப்புறமா இதுக்கு என்ன செய்யணும், பதிலை படிக்கணும். உதாரணமா பாருங்க, லா துக்சரி லித்தாப, கண்டிப்பை, பழிப்பதை நீ அதிகப்படுத்தாதே. நீ அதிகப்படுத்தாமல் இருந்தால் எக்ஸுர் அஸ்திகாஉக, உன்னுடைய நண்பர்கள் அதிகமாவார்கள். உன்னுடைய நண்பர்கள் என்ன செய்வாங்க? அதிகமாகுவார்கள். சரியா? அப்ப இங்க பாத்தீங்களா, அப்ப நஹிக்கு இப்ப இதுக்கான பதிலாக தானே இது வந்திருக்கு. அப்ப இதுல என்ன செஞ்சிருக்கோம், நம்ம ஜஸ்மு செஞ்சிருக்கோமா? அந்த பதிலிலே வரக்கூடிய முலாரியான ஃபேலுக்கு என்ன செஞ்சிருக்கோம்? ஜஸ்மு செஞ்சிருக்கோம். அதான மேல சொன்னோம், பதிலிலே வரக்கூடிய முலாரிக்கு ஜஸ்மு செய்வது. ஓகேவா? அப்ப என்ன செஞ்சிருக்கோம்? ஜஸ்மு செஞ்சிருக்கோமா? அதுக்கு ஜஸ்மும் கூடும். அதே போல என்னவும் செய்யப்படும், எக்ஸுரு என்று ஜஸ்மு இல்லாமல் படிப்பதும் கூடும். ரெண்டுமே என்ன செய்யப்படும்? கூடும். சரியா? ஆனா இதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. சரியா? என்ன நிபந்தனைனா,
இந்த நடுவுல நம்ம அர்த்தம் வச்சோம்ல, நீ திட்டுவதை அதிகப்படுத்தாமல் இருந்தால் உன் நண்பர்கள் அதிகமாவார்கள்னு. அப்படி என்ன செஞ்சோம்? நான் அர்த்தம் வைக்கும் பொழுது இல்லை என்றே அர்த்தம் வைக்கணும். இந்த லால இப்ப இந்த லாவே பாருங்களேன். இந்த லாவை நம்ம இன்னென்ற ஷர்த்து சேர்த்துட்டோம்னா கரெக்டான அர்த்தம் கொடுக்கும். திட்டுவதை நீ அதிகப்படுத்தாமல் இருந்தால் எக்ஸுர் அஸ்திகாவுக்க உன்னுடைய நண்பர்கள் அதிகமாவார்கள். இப்ப லா துக்சரில் இதாப எக்ஸுர் எக்ஸுர் அஸ்திகாவுக்க. அப்ப திட்டுவதை அதிகப்படுத்தாதே, நீ என்ன செய்யாதே, அதிகப்படுத்தாதே. நீ அதிகப்படுத்தாமல் இருந்தால் உன் நண்பர்கள் அதிகமாவார்கள். அதிகப்படுத்தாமல் இருந்தால், திட்டுவதை நீ அதிகப்படுத்தாமல் இருந்தால் உன் நண்பர்கள் அதிகமாவார்கள். அப்படி என்ன செய்யலாம்? நம்ம ஷர்த்து வச்சு படிக்கலாம்ல இதே வாசகத்தை. எந்த ஒரு கருத்தும் அறிவாங்கல்ல. அப்படி நம்ம ஷர்த்து வச்சு படிக்கும் பொழுதும் எந்த ஒரு கருத்தும் அடிவாங்கவில்லை என்றால் தாராளமா ஜஸ்மு செய்யலாம். இதான் நிபந்தனை. ஷர்த்து வைக்கப்படும் பொழுது, ஷர்த்து வைத்து படிக்கும் பொழுது எந்த ஒரு கருத்தும் அடிவாங்கவில்லை என்றால் நாம் என்ன செய்யலாம்? தாராளமாக அது ஜவாபில் வரக்கூடியதற்கு ஜஸ்மு செய்யலாம். இப்ப ரெண்டாவது பாருங்க, இஹ்தர இஹ்தரி மின்னாச எஹ்தரி மூக்க. மக்களுக்கு கண்ணியம் செலுத்து. அப்படி கண்ணியம் செலுத்தினால் உனக்கு அவர்கள் கண்ணியம் செலுத்துவார்கள். அப்படி நீ கண்ணியம் செலுத்தினால் உனக்கு அவர்கள் கண்ணியம் செலுத்துவார்கள். இப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நஹியா நஃபியா நஹியா வந்துச்சுல்ல, இது நஹிக்கு மட்டும்தான். சரியா? அப்ப இப்ப நஹி அல்லாத மற்ற செயல்கள், நஹி அல்லாத மற்ற செயல்களுக்கு எல்லாம் இங்க கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். என்னது? இந்த செயல்களில் எல்லாம் என்ன நிபந்தனை? இதுக்கும் ஒரு நிபந்தனை இருக்கு. இன்னும் நம்ம வைக்கும் பொழுது இந்த இந்த எத்தரை மின் ஆசை இருக்குல்ல, அப்படி கண்ணியம் செலுத்தினால் உனக்கு அவர்கள் கண்ணியம் செலுத்துவார்கள். இப்ப இதுலயும் நம்ம இன்னும் வச்சோம்னா என்னவாகாது? எந்த ஒரு கருத்தும் அடி வாங்காது. சரியா? இங்கேயும் வந்துட்டு மேல சொன்ன மாதிரி இங்க இன்னும் சேர்க்கும் பொழுது எப்படி எந்த ஒரு கருத்தும் அடி வாங்காதோ அதே போல இதுலேயும் நம்ம இன்னும் செலுத்தினால் என்னவாகாது? எந்த ஒரு கருத்தும் அடி வாங்காது என்பதை நாம் பார்த்துக்கலாம். பாருங்க, எகத்தரிமன் ஆசை மக்களுக்கு கண்ணியம் செலுத்து. அப்படி கண்ணியம் செலுத்தினால் எகத்தரி மூக்க உனக்கு அவர்கள் கண்ணியம் செல்வார்கள். அப்ப இங்க என்ன ஆகல? எந்த ஒரு கருத்தும் அடி வாங்கல அல்லவா? அதனாலதான் நம்ம இதை தெளிவாக என்ன செய்ய போறோம், பகசுல பார்க்க போறோம். இது ஒரு முன்னாடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். பகசுல என்ன செய்யும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். வாருங்கள், இப்பொழுது ஆய்வுக்குள் நம்ம போகலாமா? வாருங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அர்த்தம் வச்சிருவோம், அதுக்கப்புறமா என்ன செய்வோம், ஆய்வுக்குள் போவோம். இன்னும் தெளிவாக இதை பார்ப்போம். சில உதாரணங்கள். முதலாவது, லா துக்ஸிரில் இதாப, திட்டுவதை நீ அதிகப்படுத்தாதே. எக்ஸுர் அஸ்திகா உக்க. அப்படி அதிகப்படுத்தாமல் இருந்தால், அதிகப்படுத்தவில்லை என்றால் உன்னுடைய நண்பர்கள் அதிகமாவார்கள். ஓ எக்ஸுரு, எக்ஸுர்னு படிக்கலாம், அல்லது எக்ஸுரு ரெண்டுமே படிக்கணும். சரியா? இங்க எக்ஸுர் தான் படிக்கணும். சரியா? இப்ப இரண்டாவது, அப்ப ரெண்டாவது என்ன சொல்றாங்க பாருங்க, லா தஜல் ஃபி உமூரிக்க. உன்னுடைய காரியங்களிலே நீ என்ன செய்யாதே, அவசரப்படாதே. உன் காரியங்களில் நீ அவசரப்படாதே. நீ அவசரப்படவில்லை என்றால், நீ அவசரப்படவில்லை என்றால் தஸ்லம், நீ பத்திரமாக இருப்பாய். அவு தஸ்லமு, நீ பத்திரமாக இருப்பாய். தஸ்லம்னு படிக்கலாம், தஸ்லமுன்னு படிக்கலாம். அடுத்து மூன்றாவது பாருங்க, லா துஃப்ரித் ஃபில் அக்லி. சாப்பிடுவதில் நீ வரம்பு மீறாதே. அப்படி நீ வரம்பு மீறாமல் இருந்தால் தஸ்லுஹ் மஇதத்துக்க, உன்னுடைய குடல் ஆரோக்கியமாக இருக்கும், சரியாக இருக்கும். அவு தஸ்லுஹு, அல்லது தஸ்லுஹ் இல்லாட்டி தஸ்லுஹு ரெண்டுமே பிடிக்கலாம். சரியா? அப்ப நாலாவது பாருங்க, எஹ்தரி மின்னாச எஹ்தரி மூக்க. மக்களுக்கு கண்ணியம் செலுத்து. அப்படி கண்ணியம் செலுத்தினால் எஹ்தரி மூக்க உனக்கு அவர்கள் கண்ணியம் செலுத்துவார்கள். அவு அல்லது எஹ்தரி மூனக்க, அப்படின்னு உனக்கு அவர்கள் கண்ணியம் செலுத்துவார்கள். இது என்ன செய்யலாம், படிக்கலாம். இப்ப அஞ்சாவது பாருங்க. ஆஹ் இப்ப அஞ்சாவதுல என்ன சொல்றாங்க? வாசி வாசி வாசில் ஃபுகரா. ஏழைகளுக்கு, ஏழைகளுடன் நீ என்ன செய், பழகு, இணக்கமாக இரு. அப்படி இணக்கமாக இருந்தால் யுஹிப்புக்க, உன்னை அந்த ஏழைகள் விரும்புவார்கள். அவ் அல்லது யுஹிப்புகன் படிக்கலாம், இல்லாட்டி யுஹிப்புனக்க, உன்னை அந்த ஏழைகள் என்ன செய்வார்கள், விரும்புவார்கள். ஆறாவது பாருங்க, ஐன் அல் ஹதீகத்து, எங்கே? அல் ஹதீகா, தோட்டம் எங்கே? ஆஹ் தோட்டம் எங்கே? நதுஹபிலைஹா, அதன் பக்கம் நாம் செல்வோம். தோட்டம் எங்கே இருந்து எங்கே என்று தெரிந்தால் நதுஹம் இலைஹா, அந்த தோட்டத்தின் பக்கம் நாம் செல்வோம்.
அவு அல்லது நதுஹபு இலைஹா, அந்த தோட்டத்தின் பக்கம் நாம் செல்வோம். இப்ப நதுஹபுன்னு படிக்கலாம் ஜஸ்மா, இல்லாட்டி ரஃபாவுடைய நிலைமையில நதுஹபுன்னு படிக்கலாம். இப்ப இது ஃபுல்லா என்னது ரஃபாவுடைய நிலைமை, இங்க எல்லாம் என்னது ஜஸ்முடைய நிலைமையில கொடுத்துருக்காங்க. சரியா? வாருங்கள் பஹசு பார்ப்போமா. அல் பஹசு ஆய்வு. உந்துர் இலல் அஃஅலில் முலாரிஅதி, முலாரியான ஃபெயல்களின் பக்கம் நீ பார். என்னது எக்ஸு வதஸ்லம் வதஸ்லுஹ் என்ற முலாரியான ஃபெயல்களின் பக்கம் பார். முலாரியான ஃபெயல்னா சொல்லியிருக்கோம்ல, வருங்காலத்தை அல்லது நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய ஃபெயல்கள். ஃபில் அம்சிலத்தி சாலிசத்தில் ஊலா, முதல் மூன்று உதாரணங்களிலேயே முலாரியான ஃபெயல்களின் பக்கம் பார். ஒக்கதாலிக்க அவ்வாறு அஃஅலில் முலாரிஅதி, இன்னும் யஹ்தரிமு வயுஹிப்பு வநதுஹப் என்ற என்னது முலாரியான ஃபெயல்களின் பக்கமும் நீ பார். சரியா? ஃபில் அம்சிலதி சாலிசதி சானியத்தி, மூன்று உதாரணங்களிலே, மூன்று உதாரணங்களிலே உள்ள நதுஹப் யுஹிப்பு அப்படிங்கிற வாவ் வரணும், வாவ் போடல. சரியா? யுஹிப்பு யஹ்தரிம் என்ற முலாரியான ஃபெயல்களின் பக்கமும் அவ்வாறே நீ என்ன செய் பார். அப்படி பார்த்தாய் என்றால் தஜித்ஹா, அதை நீ பெற்றுக்கொள்வாய். அந்த முன்னாடியான செயல்களை எல்லாம் நீ பெற்றுக்கொள்வாய். ஜமீஅன் அனைத்தையும், அனைத்து முன்னாடியான செயல்களை நீ பெற்றுக்கொள்வாய். மஸ்பூகத்தன் பி தலபின், ஒரு தலபை கொண்டு முற்படுத்தப்பட்டதாக நீ என்ன செய்வாய் பெற்றுக்கொள்வாய். எல்லாத்துலயும் எக்ஸு தஸ்லம் தஸ்லு எஹ்திமு எஹ்தரிமு யுஹிப்பு நதுஹப், இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு தலப். லா துக்சிர் லா தஅஜல் லா துஃப்ரித் இஹ்தரிம் வாசி வாசா யுவாசி. சரியா? அப்ப எல்லாம் தலப்புடைய செயல்கள் தான், அம்ரு நஹி தானே. அதுக்கு முன்னாடி எல்லாம் தலப்புடைய செயல்களை கொண்டு நீ என்ன செய்வாய் பெற்றுக்கொள்வாய். ரத்திபத்தன் அலைஹா அலைஹி ரத்திபத்தன் அலைஹி, அந்த தொலைபின் மீது கட்டமைத்துள்ளதாகவும் அந்த எல்லா முன்னாடியான செயல்களையும் நீ பெற்றுக்கொள்வாய். அப்ப அந்த தொலைபின் மீது கட்டமைத்துள்ளது, அப்படிதானே? லா துக்சிர், ஏன்னா கட்டமைத்ததுன்னா அது அந்த அர்த்தத்துடன் தொடர்புள்ளதாக தானே நம்ம பார்த்தோம். இப்ப இந்த செயல்கள் எல்லாம் முன்னாடி உள்ள தொலைபின் மீது கட்டமைத்துள்ளோம், அப்படித்தானே? ஏன்னா அந்த இப்ப பாருங்க, திட்டுவதை நீ அதிகப்படுத்தவில்லை என்றால் உன்னுடைய நண்பர்கள் அதிகமாவார்கள். அப்ப இதற்கும் ஒரு இந்த தலபு நகி அம்ரின் மீது தானே கட்டமைச்சிருக்கோம். அந்த அர்த்தம் இல்லாம தனியா படிச்சோம்னா என்ன வராது, முழு அர்த்தம் நமக்கு கிடைக்காது, அப்படிதானே? அப்ப அதோட சேர்த்து அந்த தலபு இல்லாட்டி அந்த இஸ்ம் அந்த அம்ருடன் சேர்த்து படிக்கும் போதுதான் முழு அர்த்தம் கிடைக்குது. சரியா? ஏன்னாட்டி பாருங்களேன், வெறும் இதை மட்டும் படிச்சீங்கன்னா உன்னுடைய நண்பர்கள் அதிகமாவார்கள் அப்படின்னு சொன்னா, என்ன உன்னோட நண்பர் அதிகமாக என்ன அதிகமாவாங்க அப்படின்னு கேள்வி வரும்ல. எப்போ ஏன்னு கேள்வி வரும்ல. அப்ப சேர்த்து படிக்கும் பொழுதுதான் முழு அர்த்தம் கிடைக்குது. திட்டுவதை நீ அதிகப்படுத்தவில்லை என்றால் உன் நண்பர்கள் அதிகமாவார். இப்ப சென்டென்ஸ் முழு அர்த்தம் கிடைக்குது. அப்ப இந்த முன்னாடியான செயல்கள் எல்லாம் எதன் மீதுதான் கட்டமைத்துள்ளோம்? முன்னாடி உள்ள அம்ரு நஹியின் பக்கம், அந்த தலபுவின் பக்கம் தான் என்ன செய்துள்ளோம், நாம் கட்டமைத்துள்ளோம். وإذا تأملت كل فعل من هذه الأفعال, இந்த முலாரியான ஃபெயல்களில் இருந்து ஒவ்வொரு ஃபெயலையும் நீ சிந்தித்தாயானால் வஜதஹு, அந்த முலாரியான ஃபெயலில் ஒவ்வொரு ஃபெயலையும் நீ பெற்றுக்கொள்வாய். கத் ஜாஅத் மஜ்சூமன் வ மர்ஃபூஅன், திட்டமாக ஜஸ்மு செய்யப்பட்டதாகவும் இன்னும் மரஃபா செய்யப்பட்ட நிலையிலும் வந்ததாக பெற்றுக்கொள்வாய். ஒவ்வொரு ஃபெயலும் ஜஸ்மு செய்யப்பட்டு வந்திருக்கு, ரெண்டுமே வந்திருக்கு. எக்ஸோ எக்ஸுரு, தஸ்லம் தஸ்லம், இப்படி ரெண்டு வகையாவும் எல்லாத்துலயும் வந்திருக்கு. சரியா? அம்மா அம்மல் ஜஸ்மு, இன்னும் ஜஸ்மாகிறது. எதுக்கு ஜஸ்ம் வந்துச்சு? ஃபயுஹர்ரஜு அலா அன்ன ஹுனாக ஷருத்தன் மஹ்தூஃபன், நிச்சயமாக அங்கே போக்கப்பட்ட ஷர்த் இருக்கிறது என்பதின் பிரகாரம் அந்த ஜஸ்மு வெளியேற்றப்பட்டதா இருக்கும். அப்ப உள்ளுக்குள்ள ஒரு ஷர்த், இதுக்கு நடுவுல என்ன இருக்கு, ஷருத் இருக்கிறது. அந்த போக்கப்பட்ட ஷருத்துக்கு இது ஜவாப் என்பதின் பிரகாரம் வெளியேற்றப்பட்டது. அப்ப ஷருத்து என்ன செய்யும்? ஷருத்துல வரக்கூடிய அதாத்து ஷருத்துல வரக்கூடிய ஃபேலுக்கும் ஜஸ்மு செய்யும், ஜவாப்ல வரக்கூடிய ஃபேலுக்கும் ஜஸ்மு செய்யும்ல. அதனாலதான் அந்த ஷருத்து உள்ள இருக்குன்னு நம்ம வச்சு படிச்சோம்னா, அந்த ஷருத்து அதுல உள்ள ஃபேலுக்கும் ஜஸ்மு செய்யுது, ஜவாப்ல வரக்கூடிய ஃபேலுக்கும் ஜஸ்மு செய்யுது என்பதின் பிரகாரம் வெளியேற்றப்பட்டது. அப்ப அந்த ஜஸ்மு வெளியேற்றப்பட்டது, நிச்சயமாக அங்கே போக்கப்பட்ட ஷருத்து இருக்கிறது என்பதன் பிரகாரம் வெளியேற்றப்பட்டது. தக்தீருஹு, இன்னும் அந்த போக்கப்பட்ட ஷரத்தின் உள்ரங்கமாகிறது. மிசாலில் அவ்வளி, முதலாவது உதாரணத்திலே, இல்லா துக்ஸிரில் இதாப எக்ஸுர் அஸ்திகாஉக, இப்ப திட்டுவதை நீ அதிகப்படுத்தவில்லை என்றால், அதிகமாக்கவில்லை என்றால் உன்னுடைய நண்பர்கள் அதிகமாவார்கள்.
இப்ப இல்லா துக்சரில் இத்தாபன் லா துக்சரில் இத்தாப, அதுக்கப்புறமா இந்த இடத்துல என்ன வரணும்? இல்லா துக்சரில் இத்தாப, அந்த ஷரத்து போக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து இன் என்பதுதான் அதுல உள்ள ஃபேலுக்கும் இந்த ஒரு ஃபேலுக்கும் என்ன செஞ்சிருக்கு? ஜிஸ்மு செஞ்சிருக்குன்னு வைக்கணும். சரியா? தகதீருஹு ஃபில் மிசாலி சானி, இரண்டாவது உதாரணத்திலே அந்த போக்கப்பட்ட ஷரத்தின் உள்ரங்கமாகிறது இல்லா தஅஜல் ஃபி உமூரிக தஸ்லம், உன் காரியங்களிலே நீ அவசரப்படவில்லை என்றால் தஸ்லம், நீ என்னவாவாய்? அமைதியாவாய். அப்ப அஹ், இங்க பாருங்க, இதுக்கு நடுவுல என்னது? லா தஅஜல் ஃபி உமூரிக, அதுக்கப்புறமா தான் என்ன வரணும்? இந்த இடத்துல ஒரு ஷரத்து. அப்படி அவசரப்படவில்லை என்றால் தஸ்லம் அப்படின்னு இருக்கும். சரியா? அதான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாருங்க, ஹலும்ம ஜர்ரா, செல்வது தொடர்ந்து கொண்டே இருக்கு. அப்ப இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சென்று கொண்டே இருக்கும்னு அர்த்தம். சரியா? இப்ப ரெண்டு உதாரணம் தானே சொல்லியிருக்காங்க. மிச்சம் உள்ள எல்லா உதாரணத்துக்கும் இவ்வாறே தொடர்படியாக வரும். அம்மர் ரஃபோ, ரஃபோ ஆகிறது ஃபவஜ்ஹுஹு லாஹிருன், அதனுடைய முறை லாஹிருன், வெளிப்படையாக இருக்கிறது. அதனுடைய காரணம், ரஃபாவுடைய காரணமாகிறது ஃபவஜ்ஹுஹு, இந்த ரஃபாவுடைய காரணமாகிறது லாஹிருன், வெளிப்படையா இருக்கு. எதுக்கு ரஃபா? முன்னாடி ஜஸ்மு செய்யக்கூடிய நசபு செய்யக்கூடிய எந்த ஆமிலும் போல, அப்படி முன்னாடி எதுவுமே போலாட்டி அங்க என்னது? ரஃபா தானே. அதான் போட்டிருக்காங்க பாருங்க. என்னல் ஃபேல், என்னென்றால் நிச்சயமாக அந்த ஃபேல் ஆகிறது லம் யதகத்தம்ஹு, அந்த ஃபேலை முந்தவில்லை. நாசிபுன் வலா ஜாசிமுன், நசபு செய்யக்கூடிய ஆமிலும் முந்தவில்லை, ஜிஸ்மு செய்யக்கூடிய எந்த ஆமிலும் முந்தவில்லை. அதனால் அதுக்கு ரஃபா தான். ஓகேவா? வைதா ததப்பர்த அம்சிலத்தல் சாலிசத்தல் ஊலா, முதல் மூன்று உதாரணங்களை நீ சிந்தித்தாயானால் ஹைசு அதாத்து தொலபி, அதாவது தலபுடைய வார்த்தை கவனிப்பதின் மூலம் கவனித்து நீ சிந்தித்தாயானால் ஃபி குல்லி மின்ஹா, அந்த மூன்று உதாரணங்களில் இருந்து ஒவ்வொரு உதாரணத்திலையும் தலபுடைய வார்த்தையை கவனித்து நீ சிந்தித்தாயானால் லன் நாஹியது, நஹி செய்யக்கூடிய லா, என்னது? நஹி செய்யக்கூடிய லாவாக இருக்கிறது என்பதை கவனித்து நீ சிந்தித்தாயானால். அப்ப என்ன சொல்றாங்க? ஐசு அதாத்து தலபி ஃபி குல்லி மின்ஹா, அந்த மூன்று உதாரணங்களில் இருந்து ஒவ்வொரு உதாரணத்திலேயும் உள்ள தலபுடைய வார்த்தையாகிறது நஹி செய்யக்கூடிய லாவாக இருக்கிறது என்பதை கவனித்து நீ சிந்தித்தாயானால் வஜத்த, நீ பெற்றுக்கொள்வாய் அன்னஹு யசிஹு லக்க, உனக்கு சரியாகும் என்பதை நிச்சயமாக. என்னது? உனக்கு சரியாகும் விஷயம், அன்னஹு நிச்சயமாக விஷயமாகிறது, உனக்கு சரியாகும். அந்த இன் கபுலல்லா, லாவுக்கு முன்னால் இன்னு வைப்பது, இன்னை நீ வைப்பது உனக்கு சரியாகும் என்பதை நீ பெற்றுக்கொள்வாய். ஃபி குல்லி மிசாலின், ஒவ்வொரு உதாரணத்திலேயும் மின் கைரி ஐ யஃப்சுதல் மஅனா, கருத்து பாழாகாமல், கருத்து அர்த்தம் பாழாகாமல் ஒவ்வொரு உதாரணத்திலேயும் லாவுக்கு முன்னால் இன்னை நீ வைப்பது உனக்கு சரியாகும் என்பதை பெற்றுக்கொள்வாய். இன்னஹு, ஏனென்றால் நிச்சயமாக நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிதான் நகி, அந்த லாவுக்கு அப்புறமா என்ன செய்யலாம்? இன்னும் வச்சு படிச்சா என்ன ஆகாது? கருத்து, எந்த ஒரு கருத்தும் அடி வாங்காது. இன்னஹு, ஏனென்றால் நிச்சயமாக மான, அந்த கருத்தாகிறது எஸ்தகீமு, நிலை பெறும். அந்த கூலஃபில் மிசாலில் அவ்வலி, முதல் உதாரணத்திலே நீ சொல்வது நிலை பெறும். ஏனென்றால் நிச்சயமாக விஷயமாகிறது எஸ்தகீமு அந்த கூலஃபில் மிசாலில் அவ்வலி, முதலாவது உதாரணத்தில் நீ சொல்வது சரியாகும், நிலை பெறும். மசல உதாரணமாக இல்லா துக்சிரில் இதாப எக்ஸுர் அஸ்திகாஉக, அதிகப்படுத்தவில்லை என்றால், திட்டுவதை நீ அதிகப்படுத்தவில்லை என்றால் உன் நண்பர்கள் அதிகமாவார்கள். அப்ப லா துக்சிரில் இதாபன் படிச்சாலும் கருத்து கரெக்டா இருக்கு, அர்த்தம் கரெக்டா இருக்கு. இல்ல லா துக்சர் இல்லாம இன்னும் வச்சு இல்லா துக்சரில் இதாபன் படிச்சாலும் கருத்து என்னதாகல? அடிவாங்கல. அப்ப உதாரணமாக முதல் உதாரணத்திலே நீ சொல்வது என்னவாகும்? நிலை பெறும். மகாதா ஷர்துன், இன்னும் இதுவாகிறது. என்னது? இந்த மேல சொன்னாங்களே, அர்த்தம் பாழாகாமல் இந்த லாவுக்கு முன்னால் இன்னும் சேர்ப்பது சரியாகும்னாங்களே, இப்படி இன்னை சேர்ப்பது சரியாகுதல் என்பது ஷரத்து, நிபந்தனையாகும். லா புத்த மின்ஹு, அப்படி அந்த நிபந்தனை பெற்றுக்கொள்வது அவசியமாகும். லி ஜவாஸ் ஜஸ்மி பஅத நஹி, நஹிக்கு பிறகு ஜஸ்மு ஆகுமாகுவதற்கு அந்த நிபந்தனை அவசியமாகுமே, அத்தகைய நிபந்தனையாக இருக்கிறது. இப்ப நஹிக்கு பிறகு ஜஸ்மு அவசியம் கூடும். நஹிக்கு பிறகு வரக்கூடிய ஃபேலுக்கு ஜஸ்மு கூடும், ஆகும் என்பதற்கு அந்த நிபந்தனை அவசியமாகுமே, அத்தகைய நிபந்தனை. அப்ப இந்த நிபந்தனை இருந்தாதான் நம்ம ஜஸ்முக்கு நஹிக்கு பிறகு வரக்கூடிய ஃபேலுக்கு என்ன செய்ய முடியும்? ஜஸ்மு செய்ய முடியும். அப்படி இந்த நிபந்தனை மிஸ் ஆயிடுச்சுன்னா இந்த ஃபேலுக்கு என்ன செய்ய முடியாது? ஜஸ்மு செய்ய முடியாது. நஹிக்கு இந்த நஹியில இன்னும் சேர்த்தா அர்த்தம், அதே அர்த்தம் கொடுக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம ஜஸ்மு செய்ய முடியும்.
இல்ல அர்த்தம் அதே அர்த்தம் கொடுக்காட்டி இந்த இடத்துல ரஃபா தான் வச்சுட்டு படிக்கணும். எக்ஸுருன்னு தான் படிக்கணும். எக்ஸுருன்னு என்ன செய்யக்கூடாது, படிக்க கூடாது. சரியா? இப்ப பாருங்க, அடுத்து என்ன சொல்றாங்க, அலஹாதா இதன் பிரகாரம் லா யஜூசு ஜஸ்மு 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 கூடாது. இதா குல்த நீ சொன்னாயானால் லா தஸ்னஇல் மஅரூஃப ஃபி கைரி அஹ்லிஹி, நல்லதை நீ செய்யாதே அந்த நல்லதற்கு தகுதியானவர்கள் அல்லாதவர்களிலே நல்லதை நீ செய்யாதே. இப்ப நல்லதுக்கு அந்த நல்லதற்கு தகுதியானவர்கள் அல்லாத மற்றவர்களுக்கு நீ என்ன செய்யாதே, அந்த நல்லதை செய்யாது. நல்லது யாருக்கு செய்யணுமோ அவங்களுக்கு தான் செய்யணும். அந்த தகுதி அல்லாதவர்களுக்கு நீ செய்யாதேன்னு அர்த்தம். அப்ப நீ செய்யவில்லை என்றால், நல்லது செய்யவில்லை என்றால் தந்தம், நீ கை சேதம் அடைவாய். அது நல்லது செய்யவில்லை என்றால் கை சேதம் அடைவாய்னா வரும். தப்பா வருதுல அர்த்தம். நல்லது செய்யவில்லை என்றால் நீ தந்தம்னா வந்தா என்னவாகும், நம்ம ஏன் கை சேதம் அடைய போறோம்? சரியா? அப்ப இப்ப உலாம் பாருங்கள், என்னகும் ஏனென்றால் நிச்சயமாக விஷயமாகிறது, லா எஸ்தகீமு நிலை பெறாது, அந்த கூல நீ சொல்வது நிலை பெறாது, இல்லா துஸ் என்னது தஸ்னஇல் மஅரூஃப ஃபி கைரி அஹ்லிஹி தந்தம், நல்லதை அந்த நல்லது அல்லாத மற்றவர்கள் விஷயத்திலே அந்த நல்லதை நீ செய்யவில்லை என்றால் தந்தம், நீ கை சேதம் அடைவாய் என்ற அர்த்தம். நிலையாகாது என்று நீ சொல்வது நிலையாகாது, நிலை பெறாது. ஏன்? நம்ம தகுதியானவங்களுக்கு தகுதி அல்லாதவர்களுக்கு நல்லது செய்யக்கூடாது தானே? அப்படி செய்யாட்டி தந்தமா நம்ம ஏன் கை சேதம் அடைய போறோம்? நம்ம லாபம் தானே பெரியவோம், கை சேதம் அடைய மாட்டோம்ல. அப்ப இந்த இடத்துல அர்த்தம் வைக்கணும்னா தந்தம்னு படிக்க கூடாது. ஏன்னா இங்க ஷர்த்து வந்திருக்கு, இங்க ஜவாபுக்கு என்ன செய்யறோம், தந்தம்னு படிக்கிறோம். ஆனா இந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, லா தஸ்னஇல் மஅரூஃப ஃபி கைரி அஹ்லிஹி தந்தம்னு படிக்கக்கூடாது. சரியா? என்னதான் படிக்கணும், தந்தமு தான் படிக்கணும். ஏன்? இல்லான்னு ஷர்த்து வச்சு படிக்கும் பொழுது இந்த அர்த்தம் நிலை பெறல, ரெண்டோடைய அர்த்தமும் மாறுபடுது, ரெண்டு அர்த்தமும் மாறுபடுது. அப்ப இங்க அசல்ல என்ன அர்த்தம் வைக்கணும்னா, நல்லதை நீ செய்யாதே, அந்த நல்லதற்கு தகுதியானவர்கள் அல்லாத மற்றவர்களின் விஷயத்திலே நல்லதை செய்யாதே. அப்படி செய்தால் தந்தம், நீ என்ன செய்வாய், நஷ்டமடைவாய். அப்ப இதுக்குள்ள நம்ம வச்சிருக்க ஷரத்து என்னது, நான் நல்லதை செய்தால், தகுதி அல்லாதவர்களுக்கு நீ நல்லதை செய்தால் நஷ்டமடைவாய் அப்படின்னு செய்தால் தான் நம்ம இங்க அர்த்தம் வைக்கணும். செய்யவில்லை என்றால் நஷ்டமடைவான்னு சொன்னா அந்த அர்த்தம் சரியா வராது. இப்ப தகுதி அற்றவர்களுக்கு நீ நல்லதை செய்தால் நீ நஷ்டமடைவாய். அப்ப நம்ம லா வச்சு படிக்காம செய்தால்னு லா இல்லாம நம்ம ஷரத்து வச்சாதான் இந்த அர்த்தம் என்னவாகும், சரியாகும். இப்ப லாவோட வச்சு படிக்கும் பொழுது அந்த அர்த்தம் நிலை பெறாது, இதே அர்த்தத்தை இது கொடுக்காது. அதனால இந்த இடத்துல இந்த தந்தமு தான் படிக்கணும். தந்தம் என்ன செய்யக்கூடாது, படிக்க கூடாது. வைதாத்த அம்மத்தல் அம்சிலத்த சாலிசத்த அசீரத்த, கடைசி மூன்று உதாரணங்களை நீ சிந்தித்தாயானால் ஹைசு தலபு ஃபி குல்லி மின்ஹா மதுலூலுன் அலைஹி பி கைரின் நஹி, தலபாகிறது ஃபி குல்லி மின்ஹா, அந்த கடைசி மூன்று உதாரணங்களிலே உள்ள அந்த கடைசி மூன்று உதாரணங்களில் இருந்து ஒவ்வொரு உதாரணத்திலேயும் உள்ள தலபாகிறது மதுலூலுன் அலிஹி பி கைரி நஹி, நஹி அல்லாததை கொண்டு அந்த தலபின் மீது அறிவிக்கப்பட்டதா இருக்கும் என்பதை கவனித்து கடைசி மூன்று உதாரணங்களை நீ சிந்தித்தாயானார். இப்ப நஹி அல்லாததை கொண்டு, இப்ப நஹியை கொண்டு அறிவிக்கல, நஹி அல்லாததை கொண்டுதானே மதுலூல் அழகியா இருக்கு. இப்ப இதுலலாம் நஹி இருந்துச்சு, இந்த கடைசி மூணுல என்ன இல்ல, நஹி இல்லல. இப்ப நஹி அல்லாத மதுரூல் அழகி, ஓகேவா? இப்ப நஹி அல்லாத மற்றதை கொண்டு, நஹி அல்லாத ஃபர்ஸ்ட் மூணு தான் நஹி. இப்ப நஹி அல்லாத மற்றதை கொண்டு அப்ப அம்ரு மற்ற விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யும், வரும். இப்போ உதாரணமா வெறும் அம்ரு நஹி மட்டும் என்ன கிடையாது, நம்ம படிக்கிறதுல வெறும் அம்ரு நஹி மட்டும் இல்ல, தலப்புல நிறைய வகை இருக்கிறது. சரியா? அம்ரு இஸ்திஃபாம் கூட என்னதான், ஒரு தலப்பு தான். சரியா? அதனாலதான் ஐனன் வந்துச்சுல, அதுவும் ஒரு தலப்பு தான். தஹ்லீல் என்பார்கள், அருள் என்பார்கள், என எல்லாம் இருக்கின்றன. இப்ப நஹி மட்டும்தான் மேல வந்திருக்கு, அது அல்லாத விஷயம் எல்லாமே, இது அருள், தஹ்லீல், தமன்னி, இஸ்திஃபாமு, அம்ரு, இவை அனைத்தும் இருக்கிறது அல்லவா? அதை கவனித்து, ஓகேவா? அப்ப அத்தலபு ஃபி குல்லு மின்ஹா, அந்த உதாரணங்கள் இந்த ஒவ்வொன்றிலையும் தலபு, அந்த தேடுதல் என்பதாகிறது மதுலூலுன் அலைஹி பி கைரி நஹி, நஹி அல்லாத மற்றதை கொண்டு அந்த தலபின் மீது அறிவிக்கப்பட்டதா இருக்கிறதே, அதை கவனித்து கடைசி மூன்று உதாரணங்களை நீ சிந்தித்தாயானால் வஜத்தை நீ பெற்றுக்கொள்வாய். அன்னஹு யஸ்ஸிஹு லக, உனக்கு நிச்சயமாக விஷயமாகிறது, உனக்கு சரியாகும். அந்த இன் இன் வைப்பது உனக்கு சரியாகும்.
இன்னை நீ வைப்பது சரியாகும். வஃபஅலன் மஃபூமன் மின சியாக்கி, முந்தையதிலிருந்து விளங்கப்பட்ட ஃபஅலையும் இன்னையும் நீ வைப்பது உனக்கு சரியாகும். மௌலிஅ மா யுஃபீது தலபு மின் கைரி அன் யஃப்சுதல் மஅனா, அர்த்தம் பாழாகாமல் தொலபு இந்த தேடுதல் எதை பயன் தந்ததோ அந்த இடத்தில் முந்தியிலிருந்து விளங்கப்பட்ட ஃபேலையும் இன்னையும் வைப்பது உனக்கு சரியாகும் என்பதை நீ பெற்றுக்கொள்வாய். ஃபைன்னஹு என்னென்ற நிச்சயமாக விஷயமாகிறது. எஸ்தகீமு நிலையாகும் அந்த கூட நீ சொல்வது ஃபீன் மிசாலி ராபிஇ நான்காவது உதாரணத்தில் நீ சொல்வது சரியாகும். மசலன் உதாரணமாக, இன் தஹ்தரி மின்னாச யஹ்தரிமூக, யஹ்தரிமூக மக்களுக்கு நீ கண்ணியம் செலுத்தினால் உனக்கு அவர்கள் கண்ணியம் செலுத்துவார்கள். இப்ப இன் தஹ்தரி ரெண்டத்தையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் வச்சிருக்கோம்ல. இப்ப உதாரணமா பாருங்க, இஹத்தரி மின்னாச, அப்ப இதுக்கு நடுவுல இன் வைக்க சொன்னாங்க. இஹத்தரி மின்னாச எஹத்தரி மூக்கு நடுவுல என்ன வைக்கணும்? இன்னன்றது வைக்கணும். அப்புறம் என்ன வைக்க சொன்னாங்க? முந்தியதிலிருந்து விளங்கி கொண்ட ஃபேல். இந்த இஹத்தரிம்ன்ற ஃபேல் தானே முன்னாடி இருக்கு, அதே ஃபேல் வைக்கணும். இப்ப வாசினா இப்ப இதுக்கு நடுவுல என்ன வைக்கணும்? இன்னு வைக்கணும். அதுக்கப்புறமா முன்னாடி விளங்குனா இந்த வாசின்ற ஃபேலை வைக்கணும். சரியா? அப்ப முன்னாடி என்ன ஃபேல் வழங்குறோமோ அந்த ஒரு ஃபேலை இன்னியும் சேர்த்து வைக்கணும். சரியா? அதான் இங்க சொன்னாங்க. அப்படி நம்ம வச்சோம்னா இங்க வச்சிருக்காங்களே, இன்னியும் அதுக்கு முன்னாடி விளங்கின தகத்தறியும் வச்சிருக்காங்களே. இன் தகத்தறி மின்னாச வகத்தறி மூக்க, மக்களுக்கு நீ கண்ணியம் செலுத்தினால் உன்னை அவர்கள் கண்ணியம் உனக்கு அவர்கள் கண்ணியம் செலுத்துவார்கள். அப்ப முன்னாடி அதுக்கு நடுவுல அந்த எண்ணையும் அதே போல அந்த முன்னாடி விளங்குன அந்த ஃபேலியும் வைக்கும் பொழுது அர்த்தம் எதுவுமே பாழாகல, அதே அர்த்தம் தானே கொடுத்துச்சு. அதனால அதே அர்த்தம் கொடுப்பதினால் இதான் நிபந்தனை. அதுக்கு நடுவுல இன்னையும் அதுக்கு முன்னாடி விளங்கி அந்த ஃபேலையும் வைக்கும் பொழுது அர்த்தம் பாழாகாமல் இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்? பின்னாடி வரக்கூடிய இந்த ஃபேலுக்கு ஜிஸ்ம் செய்யலாம். அப்படி அர்த்தம் பாழாகினால் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஜிஸ்ம் செய்யக்கூடாது. வஹாதா இன்னும் இதுவாகிறது எது? இன்னையும் அதுக்கு முன்னாடி விளங்கிய அந்த ஃபேலையும் வைத்தால் அர்த்தம் பாழாகாமல் இருக்கணும் என்ற இந்த விஷயமாகிறது ஷர்த்து நிபந்தனை ஆகியும் நிபந்தனையாகும். புத்த மின்கு அந்த நிபந்தனை அவசியமாகுமே. லி ஜவாசி ஜஸ்மி பாத கைரி நஹி, நஹி அல்லாததற்கு பிறகு நஹி, நஹியை தவிர மற்ற எல்லாம் அம்ரு, தஹலீலு, தமன்னி, இஸ்திஃபாம் எல்லாமே வரும். இப்ப நஹி அல்லாததற்கு பிறகு ஜஸ்மு கூடும் ஆகும் என்பதற்கு அந்த நிபந்தனை அவசியமாகுமே. அத்தகைய நிபந்தனை ஆகும். மின் அன்வாய் தலபி, தலபுடைய வகைகளில் இருந்து. தலபுடைய வகைகள் நம்ம சொல்லியிருக்கோம். முன்னாடி சொன்ன மாதிரி என்னது? இஸ்திஃபாமு, அருளு, தஹலீலு, தமன்னி, ரஜா, தரஜி, இப்படி தலபுடைய வகைகளில் இருந்து நகியை தவிர மற்ற அனைத்துக்கு பிறகும் ஜஸ்ம் ஆகுமாகும் என்பதற்கு இந்த நிபந்தனை அவசியமாகுமே. அத்தகைய நிபந்தனையாக இருக்கும். வாலாஹாதா இன்னும் இதன் பிரகாரம் லா யஜூசுல் ஜஸ்மு, லா யஜூசுல் ஜஸ்மு ஜஸ்மு கூடாது. இதா குல்த நீ கூறினாயானால் சாயித் சாயித் அஹாக உன் சகோதரனுக்கு உதவி செய். லா யுசாயிதுக உனக்கு அவன் உதவி செய்ய மாட்டான். அப்ப இது நடுவுல பாருங்க, இன்னையும் இன்னையும் இந்த சாயிதையும் இங்கே கொண்டு வந்தா எப்படி? இன்து சாயித் நீ உதவி செய்தால் உனக்கு அவன் உதவி செய்ய மாட்டான். அர்த்தம் சரியாகுதா? இல்ல, உதவி செய்தா அவன் நமக்கு உதவி செய்வான். அப்ப இன்னையும் முன்னாடி விளங்கிய அந்த ஃபேனையும் நம்ம வச்சு பார்த்தோம்னா, நீ உதவி செய்தால் அவனும் உனக்கு உதவி செய்வான் தானே வரும். அப்ப நம்ம இன்னொத்து சாயிது வச்ச அர்த்தம் சரியா வரமாட்டேங்குது. அதனால இங்க லாயு சாயிதுக்கன்னு படிக்க கூடாது, லாயு சாயிதுக்கன்னு தான் படிக்கணும். சரியா? இப்போ உன் சகோதரனுக்கு உதவி செய், லாயு சாயிதுக்க. அப்ப நடுவுல என்ன வைக்கணும்னு கேட்டீங்கன்னா, உனக்கு உன் சகோதரனுக்கு உதவி செய்யவில்லை என்றால்னு வைக்கணும். உன் சகோதரனுக்கு நீ உதவி செய்யவில்லை என்றால் உனக்கு அவன் உதவ மாட்டான். சரியா? இப்ப அல்ஹம்துலில்லாஹ் பாடம் முடிந்து விட்டது. வாருங்கள் தொடர்ந்து என்ன செய்வோம், காயிதாக்களை நாம் பார்ப்போம். آخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.